Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. பழனி சார் பதிவாளர் அலுவலகத்தில் தமிழக பத்திரப்பதிவுத்துறை அமைத்த உயர்மட்ட குழுவினர் 3 பேரும் நேரில் வந்து விசாரணை. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலமுருகன் இணைப்பில் இணைகிறார். பாலமுருகன், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். மாவட்டம் பழனியில தண்டாயுதபாணி சுவாமி மடத்துக்கு சொந்தமான கோவில் நிர்வகிக்கும் சுமார் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள 1.40 ஏக்கரா நிலம் போலி ஆவணங்கள் மூலம் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டதாக கூறப்படும் விவகாரத்தில் அரசு மற்றும் காவல்துறை ரீதியாக விசாரணைகள் தீவிரமடைந்துள்ளன. கடந்த 5 நாட்களாக பழனியில் முகாமிட்டு கள ஆய்வு மேற்கொண்டதுடன் நேற்று பழனி சார் பதிவாளர் அலுவலகத்தில் 10 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடத்திய சிபிசிஐடி எஸ்பி சாஜிதா தலைமையிலான போலீசார் இன்று தங்களது 6வது நாள் விசாரணையை இன்று திண்டுக்கல் சிபிசிஐடி அலுவலகத்தில் தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். இந்த விசாரணையின் ஒரு பகுதியாக கோவிலின் முன்னாள் இணை ஆணையர் மாரிமுத்து இன்று திண்டுக்கல்லில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜராகி விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். மேலும் முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் சின்னசாமியிடம் சிபிசிஐடி அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கிடையே பழனி கோவில் நில மோசடி தொடர்பாக தமிழக பதிவுத்துறை அமைத்த 3 பேர் கொண்ட உயர்மட்ட சிறப்பு விசாரணை குழுவினர் இன்று நேரடியாக பழனி சார் பதிவாளர் அலுவலகத்தில் ஆய்வில் ஈடுபட்டுள்ளனர். பதிவுத்துறை கூடுதல் தலைவர் சுதா மாலையா, உதவி பதிவுத்துறை தலைவர்கள் பூங்கடி மற்றும் கண்ணன் ஆகியோர் அடங்கிய குழுவினர் முறைகேடான பதிவு செய்யப்பட்டதாக கூறப்படும் நிலத்தின் அசல் ஆவணங்கள், கணினி பதிவுகள், பதிவேட்டு விவரங்கள் மற்றும் சார் பதிவாளர் அலுவலக ஊழியர்களின் பங்கு உள்ளிட்ட அம்சங்களை விரிவாக ஆய்வு செய்து வருகின்றனர். இதனால் ஒருபுறம் சிபிசிஐடி போலீசாரின் குற்றவியல் விசாரணையும் மறுபுறம் பதிவுத்துறை நிர்வாக விசாரணையும் ஒரே நேரத்தில் தீவிரமாக நடைபெற்று வருவதால் பழனி கோவில் நில மோசடி வழக்கில் அடுத்த கட்ட முக்கிய முன்னேற்றங்கள் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.